மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். வசனம் 27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை பின்பற்றுவது என்பது ரொம்ப விசேஷமானது. ஆண்டவர் இந்த பூமியில் வந்தபோது ஆண்டுடைய அழைப்பை ஜனங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தாங்க. இயேசு அழைத்த போது அப்படியே எல்லாத்தையும் என்ன விட்டுட்டு போனாங்க. சில அழைக்காமலும் என்ன செய்தார்கள், இயேசு பின்பதாகவே ஆயிரமாய் அவர்கள் போனதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அநேக சமயங்களில் நம்முடைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அல்லது மற்றவருடைய வாழ்க்கையில் என்ன ஒரு கேள்வி என்றாலும் சொல்லி சொன்னால், இயேசுவை பின்பற்றுதலே நன்மை உண்டா, ஆசீர்வாதம் உண்டா, ஏன் இயேசு பின்பற்றணும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ அநேக சமயங்களில் இயேசுவை பின்பற்றுவதை குறித்ததான பிசாசு தவறான எண்ணங்களை மனிதனுடைய உள்ளங்களில் என்ன செய்கிறான், அவன் வைக்கிறான். இயேசுவை பின்பற்றுவதை குறித்ததான தவறான எண்ணங்களை அவன் உள்ளத்தில் வைக்கிறான். என்ன சொல்கிறான்னா, பிசாசு சொல்கிறான், இயேசு மட்டும்தான் நான் கடவுள், எத்தனை பேர் இருக்காங்க, இயேசு ஒருவர்னு சொல்லி பிசாசு அனைவருடைய உள்ளங்களிலே தவறான எண்ணங்களை கொண்டு வருகிறான். இல்லை, இயேசு ஒருவரே தேவன். அப்போ பிசாசு இந்த எண்ணத்தையும் கொடுக்குறான். என்னது, எல்லாரும் இயேசுவை பின்பற்றுறாங்களா? உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிறது, கோடானு கோடி ஜனங்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள், எல்லாரும் இயேசுவை பின்பற்றாங்களா? இந்திய தேசத்தில் 140-145 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இயேசுவை பின்பற்றுறாங்க. அப்போ நம்ம என்ன நம்ம எதுக்கு பின்பற்றணும்? ஆகினா நீ பின்பற்ற வேண்டாம் அப்படி பிசாசு சொல்கிறான். அந்த எண்ணம் ஒருவருக்குள்ள வந்தால் அது பின்னணியில் யார் இருக்கிறது? பிசாசு இருக்கிறார். அப்புறம் சொல்லுவான், பிசாசு சொல்லுவான், அப்பா இயேசுவை பின்பற்றுவதெல்லாம் கஷ்டமானது, அதெல்லாம் இயேசுவெல்லாம் பின்பற்றலாம் முடியாதப்பா, ரொம்ப கஷ்டமானது. இன்னும் சொல்லுவான், பிசாசு சொல்லுவான், இயேசுவை பின்பற்றுறதுனால எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு பலனும் கிடையாது, கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி பிசாசு தவறான எண்ணங்களை அநேக உள்ளங்களிலே அவன் பதிக்கிறதை என்ன செய்யும்படிக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவனை பின்பற்றுவது மிக பெரிய அவசியமானது, முக்கியமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது மிக முக்கியமானது, அவசியமானது. ஏனென்றால் இயேசுவை பின்பற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையும் தீமையும் நமக்கு தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வாழக்கூடிய முறைகளை, வாழ்க்கையின் முறைகளை, வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, எதிர்கால நோக்கங்களை அல்லது நித்தியத்தை, இவைகளை எல்லாம் தீர்மானிக்கக்கூடியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ இயேசுவை பின்பற்றுவது என்பது மிக அவசியமானது. அது விருப்பம் சார்ந்ததாக இருந்தாலும் யாரும் வலுக்கட்டாயமாக இயேசுவை பின்பற்றுவதற்கு வலுக்கட்டாயம் செய்வது இல்லை. இயேசுவும் அப்படி சொல்றதும் இல்லை. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அப்படிதான் சொல்றார். அப்ப இயேசு பின்பற்றுவது நம்முடைய தெரிந்தெடுப்பை சார்ந்தது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. இந்த உலகத்திலே நாம் இயேசுவை பின்பற்றுவது ரொம்ப அவசியமானது. ஆனால் அதே சமயத்தில் இயேசு அநேகரை அழைக்கத்தான் செய்கிறார்.
அழைக்கத்தான் செய்கிறார். ஜனங்கள் அழைக்கிறார். உன் வாழ்க்கையில் பிரச்சனையா, போராட்டமா, எதிர்காலத்தை குறித்து கவலையா, பயமா, நடுக்கமா, நீ என்னிடத்துல வான்னு சொல்றார். மத்தேயுவில் வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்ப ஆண்டவர் என்னிடத்துல வாருங்கன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப சொல்ற, நீ ஏன்ட்ட வந்தேன்னா உன்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்பா. உலகத்துல எங்க என்ன கிடையாது? இளைப்பாறுதல் கிடையாது. நான் உனக்கு என்ன செய்றேன்? இளைப்பாறுதல் தருகிறேன். அப்புறம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்கிற கற்பனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என்னுடைய நுகம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? மெதுவா இருக்கு, லகுவா இருக்குது. கஷ்டமே இல்லப்பா. கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம் கிடையாது. இயேசுவை பின்பற்றுறது என்ன கிடையாது? கஷ்டம் கிடையாது. லகுவானது, எளிதானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அவ பிசாசு என்ன தவறான காரியங்களை நம்ம கும்பலாக கொண்டு வருகிறார். ஆனால் தேவன் அழகான படம் பிடிச்சு காமிக்கிறார். ரொம்ப லகுவானது, மெதுவானது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய இயேசுவை பின்பற்றுவதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அது அவசியமானது. இயேசுவை பின்பற்றுவது லகுவானது, அது ஆசீர்வாதமானது, மகிமையானது என்பதை நாம் அறிந்து இயேசுவை பின்பற்றுவதாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நான் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியாக வேண்டும். ஆண்டு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? விசுவாசிக்கிறவர்கள் நிறைய விசுவாசிக்கிறாங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். 1000 இருக்கிறார்கள், லட்சமாக இருக்கிறார்கள், கோடிகளாக இருக்கிறார்கள். பிசாசு கூட இயேசுவை என்ன செய்கிறானா? விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறதுனால இந்த பெரிய மேன்மை ஒன்று வரப்போகிறது கிடையாது. ஆனால் அவரை பின்பற்றுவது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தெரிந்தெடுப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஏன் அவசியமானது என்று சொன்னால், இயேசுவை பின்பற்றுவது ஏன் அவசியமானது? யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சொல்றார், நான் தான்ப்பா வழி. பிதாவிட்ட போகணும்னா, பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா வேறு மார்க்கம் கிடையவே கிடையாது. வேறு மார்க்கம் கிடையவே கிடையாது. பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் பிதாவிடத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை தவிர வேறு மார்க்கம் கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்சத்துக்கு போகுதுன்னு சொல்லி அநேக கட்டுக்கதைகளை வைத்திருக்கிறாங்க. ராத்திரியெல்லாம் முடிச்சிருந்தா, தான தர்மம் பண்ணா, உடலை வருத்திக்கிட்டா, அல்லது நீண்ட பயணங்களை மேற்கொண்டால், புனித யாத்திரை பண்ணினா என்ன செய்யலாம்? அந்த பிதாவாகி தேவன்கிட்ட போயிடலாம், அல்லது பரலோகத்துக்கு போயிடலாம், மோட்சத்துக்கு போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்னை இல்லாமல், என்ன பின்பற்றாமல் ஒருத்தர் நினைச்ச முடியாது, போக முடியாது. அப்போ இந்த வெளிப்பாடை யார் வைத்திருந்தால் சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். அது சரியான வெளிப்பாடு அவர்களுக்குள்ள இருந்தது. யோவான் 6ஆம் அதிகாரம் 67 முதல் 69 வசனங்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. கவனிங்க, யாரிடத்துல போக முடியும் ஆண்டவரே? எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்திருக்கிறோம். யார்கிட்ட போக முடியும்? தொடர்ந்து வாசிங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். நீங்க தான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து.
அதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் பெறணும் சொன்னால் உண்மை எல்லாம் பண்ண முடியாது. ஆகையினால வேற எங்கேயும் போக முடியாது. உம்மிடத்தில் நாங்கள் இருப்பதும் உம்மை பின்பற்றுவதும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் சொல்வோம். ஆக இயேசு இல்லாமல் பரலோக பாக்கியம் கிடையாது. இயேசு இல்லாமல் பிதாவிடத்தில் போக முடியாது. ஆகையினால நாம் இயேசுவை பின்பற்றுவது மிக 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 அவசியமான. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை பின்பற்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்களுக்கு இயேசு வழியாக இருக்கிறார். பரலோகத்துக்கு செல்லக்கூடிய நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழியாக மார்க்கமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, யோவான் 1:1-4 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆதி முதலாக இருந்தவர், அவர் வார்த்தையாக இருந்தவர். அவர் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட, அவர் தான் சகலத்தை உண்டாக்கினார். அவர் மூலமாக தான் சகலம் இந்த உலகத்தில் காணக்கூடிய காணக்கூடாத அனைத்தும் யாரால் உண்டாக்கப்பட்டதுன்னு சொன்னால் இவரால் உண்டாக்கப்பட்டது. அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். அவரே நமக்குள்ளே ஜீவனை தரக்கூடியவராய் என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் தான் நம்ம உண்டாக்கின மாத்திரமல்ல, அவர் தான் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இயேசுவிடத்தில் தான் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. ஆகையினால இந்த இயேசுவை விட்டால் நமக்கு வேற கதியே கிடையாது. அவரை நாம் சந்தோஷமாய் பின்பற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஏன்பா நீ இயேசுவை பின்பற்ற, ஏன்பா இயேசுவை சேவிக்கிற? அவர் தானே நம்மளை உண்டாக்கினவர், அவர் தானே நான் உண்டாக்கினவர், அவர் தானே எனக்கு உயிரை கொடுத்தவர், அவர் தானே எனக்குள்ள ஜீவனாக இருக்கிறவர். ஒரு சந்தோஷம்னா, ஒரு முகமலர்ச்சின்னா, ஒரு வாழ்வு புது வாழ்வு கொடுத்தவர் யாரு சொன்னா இந்த இயேசு. அதனால தான்ப்பா அவரை நான் பின்பற்றுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்படிப்பட்டதான அந்த பின்பற்றுதல் நமக்குள்ள இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 14:16 ஆண்டவர் சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அங்கே சொல்றாரு, நான் தான்ப்பா சத்தியம். சத்தியம் இயேசுதான் சத்தியம். அவர்தான் சத்தியத்திற்கு ஆதாரமாக இருக்கிறார். இயேசு ஒருவரே சத்தியமாக இருக்கிறார். இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா அவங்க சத்தியத்திலே நடக்கிறவங்களா இருக்கிறாங்க. அந்த சத்தியத்தில் நடக்கிறதுனால பரலோகத்துக்கு போகும்போது அல்லது உலக யாத்திரை முடிக்கும் போது அங்கே பரலோகத்துடைய பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறார்கள். ஆக இயேசு யாராக இருக்கிறார்? அவர் சத்தியமாக இருக்கிறார். சத்தியத்துக்கு ஆதாரமாக என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசு தான் சத்தியம். இந்த உலகத்தில் இயேசு தான் சத்தியம். அவரை வாசிக்கணும், அவரை தியானிக்கணும், அவரை உட்கொள்ளணும். இயேசு தான் சத்தியம், அவர் தான் வார்த்தை. அவரை வாசிக்கணும், வேதத்தில் வாசிக்கணும், அவரை தியானிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. இயேசு அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவராக உண்டாகிறதான மாற்றங்களும் ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே என்ன செய்கிறது? உண்டாகிறது. ஆகையினால தான் நான் இயேசு பின்பற்றுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, இயேசுவானவர்
அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக என்ன செய்யறார்? இந்த உலகத்தில் நமக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அதுக்கெல்லாம் ஆதாரம் யார் தான்? இந்த இயேசுநாதர் தான். அப்போ நம்ம அவரை பின்பற்றும் போது அதையெல்லாம் நாம் பெற்று என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறவராக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை குறித்து அழகாக சொல்லியிருக்கிறது யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 15 அதிகாரம் 13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பிதாவுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவிடத்திலே அந்த இயேசுவானவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததை நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையை கொடுத்தார் என்று பாருங்கள். தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பில் மேலான அன்பு ஒன்று கிடையவே கிடையாது. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று அங்கே நிருபத்திலே யோவான் சொல்றார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றதுனால என்ன நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கிறோம் சொன்னால் அவருடைய அன்பை அனுபவிக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொடுக்கிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறோமோ அவங்களுக்கு அளவில்லாத சொல்லி முடியாத அந்த அன்பை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்ய முடியும் சொன்னால் தேவ அன்பை குறித்து பேச முடியும், தேவ அன்பை அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய வாழ்வின் ஆதாரம், நம்முடைய தேவ அன்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்போ இயேசு நம்முடைய வாழ்வில் ஆதாரமாக என்னதெல்லாம் இருக்கிறார்? நமக்கு எதெல்லாம் தேவைப்படுது? நமக்கு என்ன தேவைப்படுது? யோவான் 15 அதிகாரம் 9-11 பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் ஆய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியும் அது நிறைவாயிருக்கும்படியும். அப்போ ஆண்டவர் என்ன செய்றார் சொன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான சந்தோஷத்தை இயேசுவை பின்பற்றுவதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷம் எங்கே தேடி போனாலும் ஒரு அற்ப சந்தோஷம் இருக்கும். ஆனால் உண்மையான நிலைத்து நிற்கக்கூடிய அளவிட முடியாத சொல்ல முடியாத ஒரு அன்பை அந்த சந்தோஷத்தை எங்கே பார்க்கலான்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கலாம். இயேசுவிடத்திலே அந்த சந்தோஷம் இருக்கிறது. உண்மையிலேயே யார் சந்தோஷமா இருக்கிறான்னு சொன்னா இயேசுவை உண்மையை பின்பற்றுறவங்க சந்தோஷமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை போராட்டம் இதுதான் வாழ்க்கை. அப்படி இருக்குது. அப்போ அதெல்லாம் மனுஷன் என்ன செய்கிறான்னா சந்தோஷத்தை தேடுகிறான். அங்கே தேடுகிறான், இங்கே தேடுகிறான், அங்கே தேடுகிறான், இங்கே தேடுகிறான், எங்கும் கிடைக்கல. ஆனால் இயேசுவிடத்தில் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. இயேசுவே சந்தோஷத்தை தருகிறார், அவருடைய சந்தோஷத்தை தருகிறார், அவர் நிறைவான சந்தோஷத்தை தருகிறார். இயேசுவிடத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்குது. இயேசுவை பின்பற்றுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நமக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை, நமக்கு போராட்டம் இல்லாமல் இல்லை, கஷ்டம் இல்லாமல் இல்லை, ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த சந்தோஷம் எப்படிங்க வந்துச்சு? இதுதான் இயேசுவிடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதாரம். என்னது? இயேசுவினுடைய சந்தோஷம். அல்லேலூயா.
பக்கத்தை கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த சந்தோஷம் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? இயேசு கொடுத்தது. எதனால் கிடைத்தது? அவரை பின்பற்றதுனாலே இந்த சந்தோஷம் கிடைத்திருக்கிறது. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா. அதே போல பார்த்தீங்கன்னா இயேசுவிலே நம்முடைய ஆதாரம். எதுக்கு ஆதாரமாயிருக்கிறார்? எது அவர் மூலமா நமக்கு கிடைக்கிறது? ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்தை தர்றாரா இயேசு கிறிஸ்து நமக்கு. இயேசு பின்பற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரம் என்னன்னு சொன்னா அவரது நமக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குன்னா சமாதானம், பூரண சமாதானம். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உலகம் கொடுக்கிற மாதிரி கொடுக்கறது இல்லப்பா, அவர் என்னுடைய சமாதானத்தை என்ன செய்கிறேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒரு கிறிஸ்தவன், இயேசு பின்பற்றுகிறவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி சமாதானமாக இருக்கிறான், கலங்காத நிலையில் இருக்கிறான், திகைக்காத நிலையில் இருக்கிறான், சோர்ந்து போகாத நிலையில் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நமக்குள்ள தரார். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு தூக்கம் வரல, தூக்கத்திற்காக 2 மாத்திரை போட்டேன் கேட்கல, 3 மாத்திரை போட்டேன் கேட்கல, 4 மாத்திரை 5 மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, எப்படா படுக்கலாம் தூங்கலாம், படுத்தோடனே தூங்கிடும். அல்லேலூயா. தூக்கம் வரலையா, ஏசாப்பா 2 பாட்டு பண்ணால் தூக்கம் அப்படியே நமக்கு வந்துடுது. அல்லேலூயா. நம்ம எழுப்புறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி நல்ல தூக்கம் நமக்கு வருது. அப்படித்தானே? அல்லேலூயா, ஆமென். இது யார் தர்றாரு? இயேசுநாதர்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம், இயேசுவை பின்பற்றுவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம். அது இயேசுநாதர் இதெல்லாம் ஆதாரமாக இருக்கிறார், அதையெல்லாம் நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு என்னெல்லாம் இருக்கு, அவர் எதெல்லாம் தர்றாரு பாருங்க. எபிரேயர் 4:14-15 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும், நல்ல கவனிங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு கல் இல்ல, ஒரு சிலை அல்ல, அல்லது உணர்வற்றவர் அல்ல, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்காக பரிதாபப்படக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நிறைய தேவைப்படுது. என்ன தேவை சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கலக்கங்கள், சோர்வுகள், வேதனைகள், போராட்டங்கள் நேரில் நான் இருக்கப்பான்னு சொல்லி நம்மை ஆற்றி தேற்றுவதற்கு ஒரு தேவைப்படுது. அது இயேசுவிடத்தில் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பாட்டு விதமாக பாடுவாங்க, ஒரு நல்ல ஒரு பாட்டு. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உண்மைதானா? அல்லேலூயா. அவர் தான் நம்ம தேற்றவர். மற்றவங்க முகத்துக்காக சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க, சோர்ந்து போகாதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவானவர் நம்முடைய கஷ்ட நேரங்களில், துக்க நேரங்களில் எல்லாம் கூட இருந்து நம்மை தேற்றி உற்சாகப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எலியா சோர்ந்து போனான், சூரச்செடி கீழே படுத்துக்கிட்டார். ஆனால் ஆண்டவர் சும்மா விடலை பாருங்க.
அவர் தேவ தூதனை அனுப்பி தூங்கி இருக்கிறவனை தட்டி எழுப்பி, எப்பா ஒரு அருமையான ஒரு அடையை செஞ்சு சூடாக கொடுத்து சாப்பிடு, தண்ணியை கொடுக்குறார். இவர் சாப்பிட்டு படுத்துக்கிறார். மறுபடியும் தட்டி எழுப்பி, அப்போ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற எவ்வளோ பெரியதான கிருபைன்னு யோசிச்சு பாருங்கள். நம்மை தேற்றி ஆட்டி உற்சாகப்படுத்தி நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர் இவரே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதனால் நம்ம கிடைக்கிற இயேசு நம்ம பின்பற்றுகிறதா, இயேசுவை பின்பற்றுறதுனாலே அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விசேஷமான ஆசீர்வாதங்கள். மத்தேயு 7:11 வாசிப்போம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நன்மையான எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யாக்கோபுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எந்த உலகத்தில் நன்மை, ஆசீர்வாதம், மேன்மை எதுவாக இருந்தாலும் பரலோகத்திலிருந்து நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. இதை இயேசுவானவர் நமக்கு ஈவாக என்ன செய்ய அவர் கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் கவலைப்படுறீங்க? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. இன்னைக்கு முளைச்சு நாளைக்கு வாடி போகிற அந்த புல்லை பாருங்க. இவைகளெல்லாம் உங்கள் பரமபிதா என்ன செய்கிறாரு? போஷிக்கிறார். உங்களுக்கு வேண்டியவைகள் இன்னவைகள் அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க கர்த்தர் சொல்றார். உனக்கு ஏதாவது தேவையா? ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் எல்லாம் சொல்லிட்டு கேட்குறையோன்னு பெற்றுக்கொள்கிறான். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது பக்கத்து. வேறு என்னங்க வேணும்? வேறு என்ன வேணும்? அல்லேலூயா, வேறு என்ன வேணும்? நம்முடைய தேவையை அறிஞ்சு ஏற்ற நேரங்களில் நமக்கு உதவி செய்கிற அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரு. இப்படியெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக இருந்து நம்முடைய தேவைகள், உணர்வுபூர்வமான தேவைகள், பொருளாதாரமான தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், இவைகள் எல்லாம் கத்தரிசுகிறார், சந்திச்சுட்டே இருக்கிறார். இதெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறது மூலமாக நடக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இயேசுவை நாம் பின்பற்றுவது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? தேவன் நம்முடைய பழைய அடையாளத்தை மாற்றி நமக்கு புது அடையாளத்தை தேவன் நமக்கு தர்றார். அப்ப இயேசுவிடத்தில் வரும்போது, இயேசுவை பின்பற்றும் போது நமக்கு ஒரு புது அடையாளம் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய அடையாளம் என்ன? நம்முடைய அடையாளம் என்னவென்று சொன்னீங்கன்னா, நம்முடைய அடையாளம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போ எல்லாரும் பாவிகள். நமக்கு அடையாளம்னு ஒன்று இருந்தால் தேவ பார்வையில் நம்ம எப்படி தான் காணப்படுறோம்? பாவிகள். நம்முடைய அடையாளம் என்னன்னா பாவிகள். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றும் போது, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழி நடக்கும் போது நமக்கு கொடுக்கப்படுகிற அடையாளங்கள்லாம் நம்ம எப்படி கர்த்தர் மாற்றி வச்சிருக்காரு பாருங்க, எப்படி மேலான நிலையில் வச்சிருக்காரு பாருங்க. யோவான் 1:12-13 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படி பிள்ளைகளாகும்படி நமக்கு ஒரு அடையாளம் வந்துருச்சு. என்ன அடையாளம் சொன்னா, நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. இயேசுவை பின்பற்றதுனால இதுவரைக்கும்
அந்நியராக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், துன்மார்க்கராக இருந்தோம், தண்டனைக்குரியவராக இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம யாராக மாறிட்டோம் சொன்னால் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. தேவனுடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரமாமே. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வீட்டிலே அவருடைய சுதந்திரராக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்ம சொந்தக்காராய் மாறிவிட்டோம். எதனால? இயேசுவை பின்பற்றுறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய அடையாளம் என்னதான்? தேவனுடைய பிள்ளை. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்குள் நுழையும் போது முதல்ல என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, என்ன செய்வீங்க? பிரைஸ்லாம் சொல்லுவீங்களா? முதல்ல காலிங் பெல் அடிப்பீங்க. காலிங் பெல் அடித்து அவங்க திறந்தா உள்ளே வாங்கன்னு சொன்னால் அப்புறம் என்ன செய்வோம்? உள்ளே போவோம். உண்மைதானா? வாங்கன்னு சொன்னால் உள்ளே போவோம். ஆனால் உங்கள் பிள்ளை இருக்குது, உங்கள் பாப்பா இருக்குது, உங்கள் பையன் இருக்கிறாரு, அவர் வர்றாரு, அவர் என்ன செய்வார்? கேட்ட டம்மான்னு ஒரு போடு போடுவார், அப்படி டம்முன்னு ஒரு கதை தருவார். அவரால் உள்ளே போவார். அல்லேலூயா. ஹாலில் உட்காருவார், பெட்ரூம் போவார், அங்கே கிச்சன் போவார், என்ன போவார், எல்லாத்தையும் என்ன செய்வார்? எல்லாம் எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் கிறிஸ்துவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பாக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, தேவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சகலத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். இயேசுவை பின்பற்றதுனால உண்டாகிற ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா வீட்டில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் யாருக்கு சொந்தம் சொல்லுங்களேன்? நம்ம அப்பா எல்லாம் ஒளிச்சு வைக்கிற அப்பா இல்லை, எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் தருகிற ஒரு அப்பா. அல்லேலூயா. சில அப்பா மாதிரி இருப்பாங்க, அவருக்கு பிடிச்செல்லாம் தனியாக வச்சுருப்பார். அவருக்கு ஒரு செல்ஃப் வச்சுருப்பார், அதில் சில பொருட்கள்லாம் வச்சுருப்பார். ஏய், இதை தொடாத. அல்லேலூயா. ஆனால் இந்த அப்பா அப்படி கிடையாது. இந்த அப்பா அப்படி கிடையாது. அவருக்குரியதெல்லாம் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, தேவனுக்குரியதெல்லாம் நமக்கு சொந்தம். ஏன்னா நம்மளுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசுவை பின்பற்றுகிறதுனாலே நமக்கு கொடுக்கப்பட்டு ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு ஒரு புது அடையாளம். அல்லேலூயா. அந்நியர் அல்ல, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ரெண்டாவது ஒரு அடையாளம் இருக்குது. 1 கொரிந்தியர் 1:2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற. அல்லேலூயா. அப்ப நம்மெல்லாம் யாரு? பரிசுத்தவான்கள். முதல்ல ஒரு அடையாளம் இருந்துச்சு, யாரு? பாவி. ஆனா இப்போ அடையாளம் யாரு? பரிசுத்தவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்தவான் அல்லேலூயா சொல்லுங்க. அட பாவிகளா, எப்படி பண்ணுவீங்க? பரிசுத்தவான்கள் யாரில்ல, நம்மள யாரு? பரிசுத்தவான்கள். தேவன் பரிசுத்தவான்களாக்கி இருக்கிறார். இன்னும் பரிசுத்தவான்களாக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே நம்ம கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நம்மை பரிசுத்தமாக்கி இன்னும் பரிசுத்தமாய் வாழும்படி தேவன் நம்மை பரிசுத்தங்களாக வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய அடையாளம் என்ன சொல்றோம்னா பரிசுத்தவான். அப்ப தேவன் நம்ம நினைச்சிருக்கிறாரு, பரிசுத்தவானா வச்சிருக்கிறாரு. பாவம் செய்தவர்கள் அல்ல. இப்ப யாரு? நான் பரிசுத்தவான். நீ அநேக சமயங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா, அநேகரை பார்த்து செயின்னு சொல்றோம். உண்மையான செயின்ட் எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? நான் தாங்க செயின்ட். பக்கத்து சொல்லுங்க, நான் தாங்க பரிசுத்தவான், நீங்க தாங்க பரிசுத்தவான். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றதுனால இந்த பரிசுத்த வாக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. இயேசு நம்முடைய பாவங்கத்தெல்லாம் மாற்றிட்டு அழிச்சிட்டார். அழிச்சிட்டு ஒரு பரிசுத்தவான் பேரை கொடுத்துட்டாரு. நீ பரிசுத்தவானா இருக்கிறபடினாலே நீ பரிசுத்தத்தில் நடப்பான்னு சொல்லி நம்மை பரிசுத்தத்தில் நடக்க வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல என்ன செய்யணும்?
நீ பரிசுத்தராக இருக்கணும்னு சொல்லி பரிசுத்த நடத்த வைக்கிறார். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். இது எதனால் நம்ம கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இயேசுவை பின்பற்றலைன்னா நம்மளும் பாவியில் தான் காணப்பட்டிருப்போம், அசுத்தம் தான் காணப்பட்டிருப்போம். ஆனால் இயேசுவை பின்பற்றுவதனால் நம்ம இருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். ரோமர் 5:9. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இப்ப நம்ம யாரா இருக்கிறோமா? நீதிமான்கள். அல்லேலூயா. நீதியிலே நடக்கிறவர்கள் நீதிமான்கள். இவங்க யாரப்பா? இது யாரப்பா? இங்கே இருக்கவங்களாம் யார் அப்படி சொன்னால் நீதிமான்கள், நீதியிலே நடக்கிறவர்கள், தேவன் நீதிமானாக்கி வைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இங்கே நான் சொல்கிறபடி ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. சொல்லி நமக்கு 3 முகத்தை கொடுத்துருக்கிறார். 3 முகம் அல்லது 3 விதமான பார்வை. என்ன பார்வை? தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். சொல்லுங்க பார்ப்போம். தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். இது யாரு? இது யாரு? நமக்கு எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியே வாழணும். பக்கத்தை சொல்லுங்கள், இப்படியே வாழணும், இப்படியே வாழணும். தேவ பிள்ளையாக வாழணும், பரிசுத்தவானாக வாழணும், நீதிமானாய் வாழணும். கர்த்தர் அப்படித்தான் நம்ம வச்சிருக்கிறார். அப்போ இயேசுவை பின்பற்றுவதனால தேவன் நமக்கு இந்த காரியத்தை இருக்கிறார், நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ இயேசுவை பின்பற்றுவது மேலானது, மகிமையானது, ஆசீர்வாதமானது, லாபமானது, நஷ்டமானது அல்ல. சாத்தானுடைய பொய்கள் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எதுக்காகப்பா வாழ்ற, என்ன சாதிக்க போற தெரியாது. சில என்ன செய்வாங்கன்னா பணம் 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 பணம். சில என்ன செய்வாங்கன்னா வாழ்க்கையில் தவறான நோக்கத்தை தெரிந்து கொள்கிறார்கள். பணம் 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 பணம். ஒரு கார்ட்டூன் போட்டிருப்பாங்க. என்னென்னா இந்த கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் இருக்கும். இந்த பணத்தை பார்த்துக்கிட்டே ஓடுவான் 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 ஓடுவான், பணத்தை பின்னாடியே ஓடுவான். எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது அதில் பாதாளமாக இருக்கும். வாழ்வின் முடிவு மரணம். என்னன்னு பார்த்தா பணத்துக்கு பின்னாடி போனவன் என்னத்தை சாதிக்க போகிறோன்னு தெரில. பணம் ஒருபோதும் மனுஷனை திருப்தியாக்காது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் என்ன செய்யாது? நம்ம வாழ்க்கையில் நமக்கு திருப்தியை தராது. ஆனால் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நோக்கங்கள் இருக்குது. ஏன் வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம்னு சொல்லி அனைவருக்கு என்ன செய்ய தெரியல. ஆனால் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது தேவன் நம்மை வாழ்வின் நோக்கத்தை தந்திருக்கிறார். நீ இப்படித்தான் வாழன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். வாழ்வின் முறைகளை கொடுத்து இப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்து அதில் நம்ம நடக்க செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டவர் சொன்னாரு, பவுல் அதுக்கு அழகாக சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய சொந்த ஊர் எது? சொந்த நாடு எது? அல்லேலூயா. அப்போ நம்ம யாராக இருக்கிறோமா? இந்த பூமியில் பரலோகத்தின் குடிமக்களாக இருந்துக்கிறோம். கொஞ்ச காலம் இந்த பூமியில் என்ன செய்ய போகிறோம்? நாம் குடியிருக்க போகிறோம். நமக்கென்று சொந்த ஊர், சொந்த நாடு எது? பரலோகம் என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ பரலோகத்தின் குடிமக்களாக இந்த பூமியில் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 8வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். என்ன சொல்றாருன்னா, நீ இந்த பூமியில வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்னு சொன்னா,
உன் மூலமாக பிதா மகிமைப்படும்படி நீ வாழ வேண்டும். ஒரு சீஷனுக்கு, இயேசுவின் சீஷனுக்கு, இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு தேவன் வாழ்வியில் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னது? இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய நடக்கையின் மூலமாக, செயலின் மூலமாக, பேச்சின் மூலமாக, குணாதிசயத்தின் மூலமாக, என்னுடைய சிந்தனை மூலமாக, பார்வையின் மூலமாக, நான் சாதிப்பதன் மூலமாக பிதா மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி பிதா மகிமைப்பட முடியும் சொன்னா, நாம் அதிகமான கனிகளை கொடுப்பது மூலமாக பிதா மகிமைப்படுவார். அப்ப இந்த உலகத்தில் தேவன் நமக்கு ஒரு வாழ்வின் நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. என் மூலமா தேவநாமம் மகிமைப்படணும். தேவநாமம் எப்படி மகிமைப்படும்? நம்முடைய வாழ்க்கைக்கு கனிகள் மூலமாக பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிலே கவனம் செலுத்த வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில கனிகளிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய அதிக கனிகளை கொடுப்பதினாலே பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமைப்படுத்தும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் சொன்னா, பாருங்க, அது என்ன கனி நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனங்கள். ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு. கவனிங்க, எது மூலமாக தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும்? எதை கொடுப்பது மூலமாக, எப்படி இருப்பது மூலமாக, எப்படி நடந்து கொள்வது மூலமாக தேவ நாமம் மகிமைப்பட முடியும்? நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? என்ன? தேவ நாமம் நம்முடமா மகிமைப்படணும், தேவன் உயர்த்தப்படணும். அப்போ அதுக்கு இங்கே கனிகள் கொடுப்பதனாலே அந்த கனிகளில் முதல் பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பு. நமக்குள்ள என்ன வெளிப்பட வேண்டுமா? அன்பு வெளிப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க பாப்போம். ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் சொன்னால், புருஷன் பொண்டாட்டி கடித்தா, பொண்டாட்டி புருஷனை கடித்தா, பெற்றோர் பிள்ளைகளை கடித்தா, பிள்ளைகள் பெற்றோரை கடித்தா, சகோதர ஒருத்தர் கடிச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? 2 பேரும் அழிஞ்சு போவீங்க. அல்லேலூயா. இந்த பசையை வச்சு ஒட்டணும். என்ன பசை? என்னைக்கு நேற்று ஒரு சின்ன ஒரு பலகையில் கம்யூனியனுக்குரியதில் என்ன செய்து சொன்னால், ஒரு கால் பிஞ்சிருச்சு. தம்பிமார் தெரியாமல் எடுத்து வச்சுட்டாங்க. நான் எப்படியோ பார்த்துட்டேன். பார்த்து அதை வெளியே எடுத்து என்ன செய்தோம்னா, அதை ஒட்டுறதுக்கு என்ன செய்யலாம்? பெவிக்கால் கொண்டு வாப்பா. பெவிக்கால் கொண்டாந்து இதை ஒட்டிறியா? அழகாக ஒட்டி உள்ளே வச்சுட்டாங்க. ஒரு அள்ளியிலே சொல்லுவோமா? ஆமாம். நம்ம ஒரு பெவிக்கால் தான் என்னது? அன்பு. அன்பை வச்சு உறவுகள் ஒட்டி கொள்ள வேண்டும். பக்கத்தில் அன்பை வச்சு உறவு நல்லா ஒட்டணும். அல்லேலூயா. இது மூலமாக தேவ நாம் என்ன செய்யும்? மகிமைப்படும். இயேசுவை பின்பற்றுவதனாலே நமக்குள்ள உண்டாகிற பெரிய காரியம் அப்படிதான். அன்பு, சந்தோஷம், சமாதானம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? கடுகடுன்னு இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்ல கடுகடுன்னு இருக்காதீங்க. வீட்டில் ஒருத்தர் பார்த்து சிரிங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சந்தோஷத்தை உங்களை வச்ச போறேன்னு சொன்னாரே. கர்த்தருடைய சந்தோஷம், நம்முடைய சந்தோஷம் நம்முடைய லைஃப்பில் என்ன செய்ய இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்கணும். வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும். சபையில் சந்தோஷமாக இருக்கணும். அதே போல் சமாதானமாக இருக்கணும். யாவரோட சமாதானமும், அன்பு, சந்தோஷம், சமாதானம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், கடைசியில் இச்சையிடம். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கை கொள்ளும்போது தேவநாமம், பிதாவின் பெயர் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற வாழ்க்கையின் நோக்கமாக இனிச கர்த்தர் வச்சிருக்கிறார். இது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம் வச்சிருக்கிறார். இந்த பூமியிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். முதல்ல நம்மளுடைய கனிகள் மூலமாக பிதாவுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இரண்டாவது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி
பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். சொல்ற காரியம், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கணும். இது இரண்டாவது ஒரு நோக்கம். ஒன்று, நம்ம மூலமாய் பிதாவுடைய தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இரண்டாவது, நாம் ஜனங்களை சீஷராக்க வேண்டும். இந்த உலகத்திலே தேவ நோக்கத்துக்காக வாழக்கூடிய பாக்கியம் யாருக்கு சொன்னா இயேசுவை பின்பற்றவர்கள் தான் கிடைக்குது. ஒரு நித்திய நோக்கத்துக்காக வாழக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ஏனென்றால் அவருடைய ஒரு வாழ்க்கையிலே மாற்றம், இரண்டாவது அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றம். ஒன்று தன்னில் மாற்றம், இன்னொன்று பிறரில் மாற்றம். நம்மில் மாற்றத்தை உண்டாக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் கனிகளை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். மற்றவரிடத்திலே நாம் மாற்றங்கள் உண்டாகும்படியாக கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். அறிவிக்கும் போது ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவார்கள், பாவத்திலிருந்து தேவனுக்குள்ளே வருவார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அது மூலமாக நித்திய பரலோகத்தை அவர்கள் பங்கு பெற்றுக் கொள்வார்கள். அந்த ரெண்டு நோக்கத்தை கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்கிறாரு, அவர் நிறைவேற்றுவார். எதனால்? இயேசுவை பின்பற்றுகிறதுனால. நம்ம அதை நிறைவேற்றுகிறதா இருக்கிறோமா? உங்கள் வாழ்வியல் நோக்கம் என்ன? உங்கள் வாழ்வியல் நோக்கம் என்ன? நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், மாற நினைக்கலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்க நினைக்கலாம், டீச்சராக இருக்க விரும்பலாம், டாக்டராக இருக்க விரும்பலாம், அல்லது அரசியலில் பெரிய நிலைகளை நீங்கள் உயரலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உலகம் சார்ந்த பிழைப்புக்கு அடுத்த காரியம். ஆனால் வாழ்வின் நோக்கம் என்ன? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நோக்கம் என்ன சொன்னால் இதுதான் நோக்கம். ஒன்று, நமக்குள் பிதா நாமம் நம் மூலமாக மகிமைப்படணும், நம்முடைய கனிகள் மூலமாக. இரண்டாவது என்னன்னு சொன்னால், நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறது மூலமாக அநேக ஜனங்கள் இயேசுவின் சீசராக மாற வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்குள் அந்த நிறைவேற்றுறதுக்காக பிரயாசப்படுறீங்களா? தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றுக்காக பிரயாசப்படுறீர்களா? கர்த்தர் நமக்குள்ள தான் அந்த இதை வச்சிருக்கிறார். இது நோக்கம் நிறைவேற்ற பிரயாசப்படுங்க, கனிகளை வெளிப்படுத்துங்க, கனிகள் வெளிப்படுத்துங்க. அன்பு இன்னும் நமக்குள்ள வெளிப்படுறதுக்கு இடம் கூட. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எப்படி நான் அன்பாக இருந்தேன், எந்த விதத்தில் அன்பாய் நடந்து கொண்டேன். அன்பாய் நடக்காத சூழ்நிலைகள் என்ன, சரி பண்ணுங்க. சந்தோஷமாக இருந்தேன்னா இல்லையா, சரி பண்ணுங்க. சமாதானமாக இருந்தேன்னா இல்லையா, சரி பண்ணுங்க. எதுலாம் நமக்கு சரியில்லையோ அதெல்லாம் சரி பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அதே போல் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், ஆதாயம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற நோக்கம். ரெண்டு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது இயேசுவை பின்பற்றுவங்களுக்கு தான் அந்த நோக்கம் நிறைவேற்றுகிறது. அந்த பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதி. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப இயேசுவானவரை பின்பற்றுவதனால் நமக்கு கிடைக்கிற அடுத்த 7வது காரியம் என்ன சொல்லி சொன்னால், அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இயேசுவை பின்பற்றுறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது, நித்திய ஜீவனை கிடைக்கிறது. நித்திய ஜீவனை நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 8வதாக அப்போஸ்தலர் 5:31, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய
காரியம் சில பாவத்துக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகளிலே மாற்றம் என்ன செய்கிறது? உருவாகிறது. பாவத்துக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு. அப்போ பாவத்திலிருந்து தேவன் பாவ மன்னிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். கொடுக்கிற மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா. பாவத்திலிருந்து மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை. பாவம் நம்மை அடிமையாக்கி கொண்டிருந்தது. ஆகையினாலே அந்த அடிமையாக்கிட்டபடியினாலே இந்த மனிதன் யார் பாவத்துக்கு அடிமையாக இருந்தானோ அந்த பாவம் எதையெல்லாம் செய்ய சொன்னதோ, இழுத்ததோ, ஈர்த்ததோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் குமாரனா இயேசு நம்மை விடுதலையாக்கின போது நமக்குள் இந்த பாவம் விடுதலையாக்கப்பட்டு நாம் இன்றைக்கு விடுதலை பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு நப்தலியை போல இருக்கிறோம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் துள்ளி குதிச்சு, ஹல்லேலூயா, நம்முடைய பாவம் கிடையாது, பாவம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நம்மை உயர்த்துகிறது. எதனாலே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றத்தினாலே. இயேசுவை தவிர வேறு எவரும் பாவத்திலிருந்து விடுதலை தர முடியாது. யாரும் விடுவிக்க முடியாது. இயேசுவை தவிர வேறு வழியே கிடையாது. எது வேணாலும் உலகத்தில் சொல்றேன் செய்யலாம். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் தவிர வேறு எவராலும் முடியவே முடியாது. ஏன்? தேவனுடைய பிள்ளைகள் பசுத்தவான்களாக இருக்கிறார்கள். ஏன் சத்தியத்தை நடக்கிறாங்க, நீதியை நடக்கிறாங்க, உண்மையை நடக்கிறாங்க. ஏன் மற்றவங்களை போல் நடக்கலை? ஏன்னா அவங்க இயேசுவை பின்பற்றுவர்களாக இருக்கிறபடினாலே அவர்களுக்கு தேவன் அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அது இயேசுவை பின்பற்றினா கிடைக்கிற ஒன்று. இறுதியாக யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இயேசுவை உண்மை உத்தமமாக பின்பற்றுவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை குறித்து இயேசு சொல்றார். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கும்படி போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ பரலோகத்தில் இயேசு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் பல பணிகளை செய்கிறார். அதில் ஒரு பணி என்னன்னு சொன்னால், பரிசுத்தவான்களுக்கு, நீதிமான்களுக்கு பிதாவினுடைய அந்த மகிமைக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, உலகத்தில் வாழ்கிறவங்களுக்காக, ஆண்டவருக்காக, இந்த உலகத்திலே ஆத்துமாதாயம் ஊழியம் செய்வதற்காக, அவர்களுக்காக கர்த்தர் செய்கிறார்னா ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி, ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு நம்மளே கட்டுவோம். மண், கல், சிமெண்ட்டு, கம்பி எல்லாம் நம்மளே பண்ணுவோம். இப்போலாம் காலம் வந்துடுச்சு. கான்ட்ராக்டர்கிட்ட விட்டால் போதும், அவங்க சிறப்பாக நமக்கு என்ன செய்கிறாங்க, செஞ்சு கொடுத்துட்றாங்க. குறிப்பிட்ட நாள் சாவி கொடுத்துட்றாங்க, போங்க, நம்மளால் போய் குடியிருக்க வேண்டியதான். அப்போது தேவன் நமக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல், வேதனை இல்லாமல், தேவனே ஒரு அழகான ஒரு வீட்டை என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மாளிகைக்கு மாளிகை வித்தியாசப்படுது, வீடுகளுக்கு வீடு வித்தியாசம், குடியிருப்பு வித்தியாசம், எல்லாம் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் யாரை வச்சு எப்படி கட்டுறீங்களோ அதுக்கேற்ற தான் எல்லாமே இருக்கும். ஆனால் தேவனை சொல்கிற கைவேலை இல்லாத ஒரு மகிமையான ஒரு வாசஸ்தலத்தை தேவன் கட்டுறார். தேவன் கட்டினார்னா அவருடைய ஸ்டாண்டர்டே வேறு. அல்லேலூயா. நம்மகிட்ட ஒரு இன்ஜினியர் வேலை செஞ்சார். அந்த இன்ஜினியர் என்ன செய்வார்னா, அவர் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ரொம்ப தரமாக செய்வார், ரொம்ப தரமாக செய்வார்.
அல்லேலூயா. மற்றவங்க பார்த்து ஓ ரொம்ப நல்லா இருக்கே, சிறப்பாக இருக்கே அப்படி சொல்கிறக்கூடிய நிலையில் இருக்கும். உலக பிரகாரமான இப்படிப்பட்ட ஆட்கள் இப்படி செய்வார்னு சொன்னால் நம்முடைய பரமபிதா அவருடைய வாசஸ்தலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணுறாருன்னா எவ்வளோ மகிமையாக இருக்கும் யோசிச்சு பாரு. அல்லேலூயா. நம்ம முகத்தை பார்ப்பார், கட்டடத்தை பார்ப்பார். நம்ம முகத்தை பார்ப்பார், நமக்காக ஆயத்தம் பண்ணுற ஸ்தலத்தை பார்ப்பார். என் பிள்ளைக்காக நான் என்ன செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும். என் பிள்ளை எனக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணுது, என் சமூகத்தில் எவ்வளோ ஜெபம் பண்ணுது, எவ்வளோ கண்ணி விட்டு ஜெபம் பண்ணுது. என் பிள்ளை எனக்காக எவ்வளோ பிரயாசப்படுது, எவ்வளோ ஓடுது, எப்படி ஓடி போய் சுவிசேஷத்தை சொல்லுது, இயேசுவுக்காக எவ்வளோ பாடு சகிக்குது. எல்லாம் கர்த்தர் பார்த்து 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 என்ன செய்கிறாரு, இன்னும் சிறப்பாக செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது யாரு கிடைக்குது? அவரை பின்பற்றுகிற நமக்கு அந்த பாக்கியத்தெல்லாம் கிடைக்கும். இதே போல் அநேக பாக்கியங்கள் என்ன செய்ற தேவன் நம்மை வச்சிருக்கிறார். இயேசுவை பின்பற்றுவது சாதாரணமானது அல்ல, மிக மகிமையானது, மேலானது. இந்த உலகத்திலே மனிதர்களை பின்பற்றின அநேகர் அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த வெட்கமடைந்தார்கள். இந்த உலகத்தில் அநேகர் எழும்பி அநேகர் அவரை பின்பற்றி போனார்கள். ஆனால் காலங்கள் சென்றபோது அவரை பின்பற்றி போனார்கள், வெட்கப்பட்டு போனாங்க, அவமானப்பட்டு போனாங்க. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நித்திய காலமாக தேவன் அவருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து மிக உயர்ந்த நிலையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. இவைகளில் 9 காரியங்களும் நம்ம பார்த்தோம். இந்த 9 காரியங்கள் நீங்கள் பார்க்கும்போது இந்த 9 காரியங்களை பார்த்தீங்கன்னா இயேசுவை பின்பற்றுவது மூலமாக இந்த உலகத்திலே நமக்கு வேண்டிய சகலமும் அவராலே பார்த்து கொள்ளப்படுகிறது. இது மறுமையிலும் எல்லாம் பார்த்து கொள்ளப்படுகிறது. இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு ஆதாரமாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். வியாதிப்பட்டியா ஜோமான சோகத்தை தந்துடுறார். ஒரு போராட்டமா ஆண்டோட ஜோமான விடுதலை தந்துடுறார். ஏற்ற வேளையில் ஆறுதல், சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் தருகிறார். நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரே. தேவ பிள்ளை, பரிசுத்தவான், நீதிமான், எப்படி அழகு பார்க்குறாரு பாருங்க. நம்ம வச்சு என்ன அழகா என் பிள்ளை ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பற்றி யார்கிட்ட கேட்டவங்க கேட்கல, பிசாசு கேட்டு பாருங்க, உங்களை பற்றி பிசாசு நல்லா சொல்லுவான். ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன்ட போய் இயேசுவின் நாமத்தில் முழங்கால் போடு, கையை பின்னால் கட்டுன்னு சொல்லிட்டு இயேசு யாரும் கேளுங்க, தேவனுடைய குமாரன் சொல்லும். நான் யாரும் கேட்டு பாருங்க, அப்புறம் சொல்லுங்க நீங்க யாருங்கிறத நீங்க நம்புங்க. அல்லேலூயா. அது சொல்லும், ஏய் நீ தேவனுடைய மனுஷன் சொல்லும், தேவனுடைய மனுஷின்னு சொல்லும், நீ பரிசுத்தவான்னு சொல்லும். அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும். அல்லேலூயா. தேவன் நம்ம அடையாளத்தை மாற்றிட்டாரு. பிசாசு தெரிஞ்சிருக்கிறான், ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது எதனால்? இயேசுவை பின்பற்றுவதனால் உண்டாகிற பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நோக்கத்தை வச்சிருக்கிறார். நோக்கமில்லாத வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நோக்கம், பிதா என் மூலமாக மகிமைப்படணும், என் மூலமாக திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு அவருடைய அன்புக்குள்ளே வரணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஆண்டு நமக்காக ஒரு பெரிய வாசஸ்தலத்தை உண்டாகி வச்சிருக்கிறார். அவரை பின்பற்றுவதற்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகையினால இயேசுவை பின்பற்றுவது சும்மா இல்லைங்க, அது பெரிய ஆசீர்வாதம், பெரிய மகிமை, பெரிய மேன்மை, இந்த உலகத்துக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தின் வழி. ஹல்லேலூயா. எல்லாம் எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம். பேதுரு கேட்குறாரு, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எனக்கு என்ன கிடைக்கும்?
ஒருவேளை நான் நினைக்கிறேன் பிசாசு அவனிடத்துல பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நீ விதமாக மறிக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, அப்பாலை போ சாத்தானே அப்படின்னார். அப்போ இயேசு இடத்துலேருந்து கேட்குறான், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்ன கிடைக்கும்? அப்போ ஒரு வேளை இயேசு பின்பற்றி வந்தனால எனக்கு மேன்மையா இல்லையா? மேன்மை தான், மகிமை தான், ஆசீர்வாதம் தான், வெற்றி தான், புதிய அடையாளம் தான், நித்திய ஜீவன் தான், நித்தியமாக பரலோகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம்தான், மகிமையான ஒரு வாசஸ்தலம் தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த இயேசுவை பின்பற்றத்தினால் உண்டாகிற இந்த மேன்மையை உணர்ந்து நடந்து கொள்ள கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உம்மை பின்பற்றத்தக்கதாக எங்களை தெரிந்து கொண்டீங்களே, எங்களை பேர் சொல்லி அழைச்சிங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேதுரு அழைத்தது போல, யாக்கோபு அழைத்தது போல, யோவான் அழைத்தது போல, அந்திரேயா அழைத்தது போல எங்களையும் பேர் சொல்லி அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மையே நானே சிப்பே, உம்மையே நானே சிப்பே, உம்மையே நானே சிப்பே, உம்மையே சேவிப்பே, உம்மையே நான் சேவிப்பே, உம்மையே நான் சேவிப்பே, பின் திரும்பேனே. ஏசுதால் உம்மையே பின்பற்றுவேன், உம்மையே பின்பற்றுவேன், உம்மையே நான் பின்பற்றுவேன், உம்மையே நான் பின்பற்றுவேன், உம்மையே நான் பின்பற்றுவேன், பின் திரும்பேனே. உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுவோம். கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை எல்லாம் திறந்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை அழைத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளில் எங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துதிக்கிறோம். உம்மை பின்பற்றும்படி எங்களை தெரிந்து கொண்டு அழைத்து மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஸ்தோத்திரம். நாங்கள் அதை மகிமையாக எண்ணி அந்த நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து அந்த நோக்கத்துப்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, அந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையை மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.